இன்று இரவு இறுதி முடிவை எடுக்கப் போகும் நெட்டன்யாகுவும் அடுத்த கட்ட மோதல்களும். காசாவிலே தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் டொனால்ட் ட்ரம்பினுடைய திட்டம் தொடர்பான உண்மைகளை வெளிப்படையாக அறிவித்த பலஸ்தீனுக்கான ஐநாவின் தூதர். இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக லெபனானிய அரச இராணுவம் களமிறங்குமா? லெபனானிய ஜனாதிபதி ஜோசப் அவுன் விடுத்திருக்கக்கூடிய உத்தரவுகளுக்கும் களத்தினுடைய நிலைமைகளுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்ன? யமன் ஹவுதி இராணுவத்தின் தரமான நடவடிக்கைகளும் எல்லை பிரதேசத்தில் தொடரும் மோதல்களும். பலஸ்டிக் ஏவுகணை உற்பத்தியில் தரமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் ஈரானுக்கு எதிரான அச்சுறுத்தல்களையும் மிரட்டல்களையும் தொடர்ச்சியாக வெளியிட்டு வரும் சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தினுடைய தலைவரும் ஈரானினுடைய பதிலடிகளும். வெனிசுவேலா மற்றும் சூடானிய மோதல் தொடர்பான சில முக்கியமான தகவல்கள். வெனிசுவேலாவினுடைய அரசாங்கத்திற்கு எதிராக அமெரிக்கா மேற்கொண்டு வரக்கூடிய காய் நகர்த்தல்கள் தொடர்பாகவும் அச்சுறுத்தல்கள் தொடர்பாகவும் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இவ்வாறு தெரிவித்தது. அமெரிக்கா ஒரு தலைப்பட்ச அணுகுமுறைகளுடன் நாங்கள் போதைப் பொருளுக்கு எதிரான செயற்பாடுகளை மேற்கொள்கின்றோம் என்கின்ற சாக்கு போக்குகளை பயன்படுத்தி லத்தீன் அமெரிக்க நாடுகளின் இறையாண்மையை மீறக்கூடிய அனைத்து வேலை திட்டங்களையும் மேற்கொண்டு வருகின்றது. போதைப் பொருளுக்கு எதிரான நடவடிக்கைகள் என்கின்ற சாக்கு போக்குக்கு கீழால் லத்தீன் அமெரிக்க நாடுகளுடைய இறையாண்மையை மீறி குறித்த நாட்டின் மீது தங்களுடைய ஆதிக்கத்தினை செலுத்துவதற்காக அனைத்தையும் செய்து வருகின்றது. இந்த நாடுகளிலே ஆட்சி மாற்றங்களை ஏற்படுத்துவதற்காகவும் அவர்களுக்கு சார்பான அரசாங்கங்களை உருவாக்குவதற்காகவுமே இவ்வாறான சதித்திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது என்றும் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அத்தோடு டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் CIA உளவு பிரிவை பயன்படுத்தி வெனிசுவேலாவினுடைய அதிபர் நிக்கலஸ் மதுரோவை கடத்திச் செல்வதற்கான வேலை திட்டங்களையும் சதித்திட்டங்களையும் மேற்கொண்டு. அதாவது நிக்கலஸ் மதுரோ பயன்படுத்தக்கூடிய அரச விமானத்தினுடைய விமானியையே CIA உளவு பிரிவானது இதற்காக பயன்படுத்தியுள்ளது. குறித்த விமானிக்கு அதிகளவான $1 மில்லியன் பணம் வழங்குவதாக அறிவித்து நிக்கலஸ் மதுரோவை விமானத்தோடே கடத்திச் செல்வதற்கான சூழ்ச்சி திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இருப்பினும் அமெரிக்காவினுடைய $1 மில்லியன் குறித்த விமானி ஏற்றுக்கொள்ளவில்லை. தன்னுடைய தாய்நாட்டுக்கு எதிராக செயற்பட முடியாது என்றும் தேச துரோக செயலை மேற்கொள்ள முடியாது என்றும் நிக்கலஸ் மதுரோவினுடைய விமானி CIA-விடம் தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் விமானி குறித்த தகவல்களை ஊடகங்களிடமும் முழுமையாக வெளிப்படுத்தியுள்ளார். இவ்வாறு இவர் ஊடகங்களுக்கு உண்மைகளை வெளிப்படுத்தியதன் விளைவாகவே CIA உளவு பிரிவானது நிக்கலஸ் மதுரோவை கடத்திச் சென்று படுகொலை செய்வதற்கு திட்டமிட்டிருந்த அனைத்து விடயங்களும் தற்போது அம்பலப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் நிக்கலஸ் மதுரோவை கடத்திச் செல்வதற்கான CIA உளவு பிரிவினுடைய முயற்சிகளும் படுதோல்வி அடைந்துள்ளன. அடுத்து அடிமை ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய அதிகாரி ஒருவர் சூடானிலே உள்ள RSF படையினுடைய தளபதியோடு மேற்கொண்ட உரையாடல்கள் தொடர்பான தகவல்கள் கசிவடைந்துள்ளன. மேலும் இவ்வாறு கசிவடைந்திருக்கக்கூடிய உரையாடல் தொடர்பான காணொளிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அத்தோடு குறித்த உரையாடலிலே ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய அதிகாரி RSF படையினுடைய தளபதியிடம் இவ்வாறு கூறுகின்றார். நாங்கள் உங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய உலகின் வலிமையான ஆயுதங்களை நீங்கள் புகைப்படம் எடுக்காதீர்கள். நாங்கள் உங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய ஆயுதங்களை புகைப்படம் எடுத்து சமூக ஊடக வலைத்தளங்களில் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். இந்த ஆயுதங்கள் தடை செய்யப்பட்ட ஆயுதங்களாகும். இதனால் இந்த ஆயுதங்களை புகைப்படம் எடுத்து சமூக ஊடக வலைத்தளங்களில் பகிராதீர்கள். மேலும் உங்களுக்கான அதிகளவான போர் வாகனங்களையும் நாங்கள் விரைவில் அனுப்பி வைக்கின்றோம். அந்த போர் வாகனங்களுடைய புகைப்படங்களையும் வெளியிடாதீர்கள். நீங்கள் இவ்வாறு அனைத்தையும் புகைப்படம் எடுத்து வெளியிட்டால் உங்களுக்கான எங்களுடைய ஆதரவு வெளிப்படுத்தப்பட்டுவிடும். இதனால் இவற்றை முழுமையாக தவிர்த்து கொள்ளுங்கள். மேலும் புகைப்படம் எடுக்கக்கூடியவர்களை சிறையில் அடையுங்கள். அதே போன்று இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு தேவையான நவீன வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் நாங்கள் அனுப்பி வைக்கின்றோம் என ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய அதிகாரி சூடானி RSF படை தளபதியிடம் தெரிவித்துள்ளார். இதற்கான ஆதாரங்களை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அத்தோடு இந்த ஆதாரங்களை சூடானிய ஊடகங்களே வெளியிட்டுள்ளன. மேலும் இந்த உண்மைகளை மறைப்பதற்கு ஜியோனிஸ் அரபு நாடான அடிமை ஐக்கிய அரபு அமீரகம் எவ்வளவு முயற்சி செய்தாலும் நிச்சயமாக இந்த உண்மைகள் அனைத்தும் வெளிப்படும். சூடானிலே RSF படைகள் மேற்கொள்ளக்கூடிய இனப்படுகொலை தாக்குதல்களுக்கும் சூடானிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்படுவதற்கும் ஐக்கிய அரபு அமீரகமே மிக முக்கியமான காரணமாக அமைந்துள்ளது. சர்வதேச ரீதியில் இந்த உண்மையை மறைப்பதற்கு அடிமை ஐக்கிய அரபு அமீரகம் எவ்வளவு முயற்சிகளை மேற்கொண்டாலும் இந்த உண்மைகள் நிச்சயமாக முழுமையாக வெளிப்படும். மேலும் சூடானிய களத்தில் இருக்கக்கூடிய அதிகளவான ஊடகவியலாளர்கள் RSF மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு இடையிலே இருக்கக்கூடிய அனைத்து விதமான உண்மைகளையும் வெளிப்படுத்தி வருகின்றார்கள். சூடானிலே நடைபெற்று வரக்கூடிய இந்த இனப்படுகொலை தாக்குதலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகம் தொடர்பாக எல்லா விதமான
தொடர்பான உண்மைகளையும் வெளிப்படுத்தி வருகின்றார்கள். அத்தோடு சூடானிலே RSF படைகள் மேற்கொண்டு வரக்கூடிய இந்த இனப்படுகொலை தாக்குதல்களை தடுத்து நிறுத்துவதற்காகவும் இந்த இனப்படுகொலை தாக்குதலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகத்தினை கண்டிப்பதற்காகவும் தண்டிப்பதற்காகவும் சர்வதேச நீதிமன்றத்திலும் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இருப்பினும் டொனால்ட் ட்ரம்பினுடைய உதவியோடும் தந்திரமான காய்களை நகர்த்தி ஐக்கிய அரபு அமீரகம் சர்வதேச நீதிமன்றத்தினுடைய குறித்த வழக்கு விசாரணைகளில் இருந்து தப்பியுள்ளது. RSF படைகளுக்கு தேவையான அனைத்து விதமான உதவிகளையும் ஐக்கிய அரபு அமீரகம் ரகசியமாக மேற்கொண்டு வருவதனாலேயே சர்வதேச நீதிமன்றத்தினால் இவற்றை உறுதிப்படுத்தி ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிரான தீர்ப்பை வழங்க முடியாமல் போய்விட்டது. இருப்பினும் நிச்சயமாக சூடானிலே இவர்கள் மேற்கொள்ளக்கூடிய இனப்படுகொலைகளுக்கான தண்டனைகளை அனுபவித்தே தீர்வார்கள். நிச்சயமாக இந்த அடிமைகள் அவர்கள் செய்த துரோகத்திற்காகவும் இனப்படுகொலைகளுக்காகவும் தண்டனைகளை அனுபவிப்பார்கள். அடுத்து சூடான் தொடர்பாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய எடியோ ஊடகம் இவ்வாறு தெரிவித்துள்ளது. ஈரான் சூடானிலே அதனுடைய இராணுவத்தினை பல மடங்கினால் பலப்படுத்தி வருகின்றது. RSF படைகளுக்கு எதிராக சூடானினுடைய அரச இராணுவத்தினை பலப்படுத்துவதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் ஈரான் மும்முரமாக மேற்கொண்டு வருகின்றது. ஈரானினுடைய அதிகளவான IRGC தளபதிகள் தற்போது சூடானிலேயே செயற்பட்டு வருகின்றார்கள். ஈரானினுடைய உதவியை பெற்று சூடானிய அரச இராணுவம் பலமடைந்து விட்டால் இஸ்ரேலுக்கு எதிரான இன்னும் ஒரு எதிர்ப்பற்ற சூடான் மாறிவிடும். செங்கடல் பிரதேசத்திலே யமன் ஹவுதிகளோடு சூடானும் இஸ்ரேலுக்கு எதிராக செயற்படக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள். ஈரான் இவர்களையும் இஸ்ரேலுக்கு எதிராக திருப்பிவிடும். இதனால் தற்போது செங்கடல், மத்திய தரைக்கடல் மற்றும் சுயஸ் கால்வாய் பிரதேசத்திலே இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தல்கள் அதிகரித்து விட்டன. இந்த நிலைமைகள் தொடருவதை நாங்கள் ஒருபொழுதும் அனுமதிக்க கூடாது. சூடான் விடயத்திலே இஸ்ரேல் கவனக்குறைவாக இருந்துவிடக் கூடாது என எடியோ தஹர்னோ ஊடகமானது செய்திகளை வெளியிட்டுள்ளது. அடுத்து சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தின் தலைவர் ரஃபேல் குரோசி ஈரானுக்கு எதிரான தொடர்ச்சியான அச்சுறுத்தல்களையும் எச்சரிக்கைகளையும் வெளியிட்டு வருகின்றார். அமெரிக்காவினால் குண்டு வீசப்பட்டு அளிக்கப்பட்டதாக கூறப்படக்கூடிய ஈரானினுடைய அணுசக்தி தளங்கள் எவ்வாறு காணப்படுகின்றது என்பது தொடர்பாக எங்களுக்கு எந்த தகவல்களும் இல்லை. அமெரிக்காவின் குண்டு வீச்சினால் ஈரானிய அணுசக்தி தளங்கள் முழுமையாக அளிக்கப்பட்டு விட்டதா அல்லது அளிக்கப்படவில்லையா என்பது தொடர்பாகவும் எங்களுக்கு எந்த தகவல்களும் கிடைக்கப் பெறவில்லை. ஏனென்றால் ஈரானிய அதிகாரிகள் குண்டு வீசப்பட்ட அணுசக்தி தளங்களுக்கு எங்களை அனுமதிக்கவில்லை. குறித்த அணுசக்தி தளங்கள் தொடர்பான எந்தவிதமான தகவல்களையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளவில்லை. அதே போன்று செறிவூற்றப்பட்ட 400 கிலோகிராம் யுரேனியத்தினுடைய இருப்பு தொடர்பாக எந்தவிதமான தகவல்களையும் ஈரான் எங்களோடு பகிர்ந்து கொள்ளவில்லை. அதே போன்று ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்குகின்றதா என்பது தொடர்பாகவும் எங்களுக்கு எந்த தகவல்களும் கிடைக்கப் பெறவில்லை. ஈரான் முழுமையாக எங்களுடனான தொடர்புகளை துண்டித்து விட்டது. இது ஒரு மிகப்பெரிய ஆபத்தான நிலைமையாகும். அணுகுண்டுகளை தயாரிப்பதற்கான எல்லா விதமான திறன்களும் ஈரானிடம் காணப்படுகின்றன. ஈரானினுடைய அணுசக்தி திறன்கள் தொடர்பான தகவல்களை நாங்கள் முழுமையாக பெற்றுக் கொள்ளாவிட்டால், ஈரான் இந்த தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளாவிட்டால் ஈரானினுடைய அணுசக்தி திறன்கள் தொடர்பான இறுதி முடிவுகளை எங்களுக்கு வழங்க முடியாது என்றும் சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தினுடைய தலைவர் ரஃபேல் குரோசி தெரிவித்துள்ளார். அதாவது ஈரான் அணுகுண்டுகளை தயாரித்து விட்டதா என்பது கூட எங்களுக்கு தெரியாது என்றும் ஈரான் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருப்பதாகவுமே அவர் குறிப்பிட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இவ்வாறு பதில் வழங்கியது. சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தினுடைய தலைவர் குரோசி வெளியிட்ட அறிக்கைகளின் விளைவாகவே அமெரிக்கா ஈரானினுடைய அணுசக்தி தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. தற்போதும் மீண்டும் குரோசி இவ்வாறான அறிக்கைகளையே வெளியிட்டு வருகின்றார். இவர் தானாக இந்த அறிக்கைகளை வெளியிடவில்லை. ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட காய் நகர்த்தல்களையும் மோதல்களையும் தூண்டி விடுவதற்காகவே இந்த அறிக்கைகள் திட்டமிடப்பட்டு வெளியிடப்படுகின்றன. எந்தவிதமான ஆதாரமுமற்ற அறிக்கைகளையே குரோசி வெளியிட்டு வருகின்றார். மேலும் சர்வதேச அணுசக்தி நிறுவனத்துடன் எங்களுடைய தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்கு எங்களுக்கு எந்த தேவையும் இல்லை. சர்வதேச அணுசக்தி நிறுவனத்துடனான எல்லா விதமான தொடர்புகளும் முழுமையாக துண்டிக்கப்பட்டு விட்டன. எங்களுடைய அணுசக்தி திறன்கள் பாதுகாப்பானவை. மேலும் களத்திலே நாங்கள் அனைத்திற்கும் தயாராகவே இருக்கின்றோம் என ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அடுத்து ஈரான் அதனுடைய பாலிஸ்டிக் ஏவுகணை உற்பத்திகளை பல மடங்கினால் அதிகரித்துள்ளது. அமெரிக்காவினுடைய உச்ச பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டிருந்த போதிலும், ஐநாவினுடைய உச்ச பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டிருந்த போதிலும் ஈரானுக்கும் சீனாவுக்கும் இடையிலான வர்த்தகங்கள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஈரானினுடைய ஏவுகணை உற்பத்தி திறன்களை முழுமையாக முடக்குவதற்காக ஈரானிய ஏவுகணை உற்பத்தி திறன்களோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய சீனாவின் நிறுவனங்களுக்கு எதிராகவும் அமெரிக்கா உச்ச பொருளாதார தடைகளை விதித்திருந்தது. இருப்பினும் இந்த பொருளாதார
பொருளாதார தடைகளுக்கு மத்தியிலும் சீனா ஈரானினுடைய ஏவுகணை உற்பத்தி திறன்களுக்கு தேவையான அனைத்து விதமான மூலக்கூறுகளையும் தொடர்ச்சியாக வழங்கி வருவதாக உளவு தகவல்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. இதற்கமைவாக கடந்த செப்டம்பர் மாதத்தில் மாத்திரம் ஏவுகணை உற்பத்திக்கு தேவையான 2000 டன்னுக்கும் அதிகமான மூலப்பொருட்களை சீனா ஈரானினுடைய பந்தர் அப்பாஸ் துறைமுகத்திலே களமிறக்கியுள்ளது. இதன் மூலம் 500க்கும் அதிகமான நீண்ட தூர ஏவுகணைகளை உற்பத்தி செய்ய முடியும் என்றும் ஒவ்வொரு மாதமும் சீனா 2000 டன்னுக்கும் அதிகமான மூலக்கூறுகளை ஈரானுக்குள்ளே களமிறக்கி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு 12 நாள் போரின் போது இலக்கு வைக்கப்பட்ட ஏவுகணை உற்பத்தி தளங்களையும் ஈரான் முழுமையாக மாற்றி அமைத்துள்ளது. தற்போது எந்த பிரதேசத்திலே இந்த ஏவுகணை உற்பத்தி தளங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது என்பது யாருக்குமே தெரியாது. மிகவும் ரகசியமான முறையில் ஈரான் அனைத்து விதமான காய்களையும் நகர்த்தி வருகின்றது. அடுத்து யமன் ஹவுதி இராணுவத்தினர் ஐநாவினுடைய 53 ஊழியர்களை கைது செய்து தடுத்து வைத்துள்ளார்கள். யமன் ஹவுதி தலைவர்களை இலக்கு வைத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மேற்கொண்ட உச்ச தாக்குதல்களுக்கும் ஐநாவினுடைய ஊழியர்களுக்கும் இடையிலே நெருங்கிய தொடர்புகள் காணப்படுகின்றன. குறித்த தாக்குதலை மேற்கொள்வதற்கு தேவையான அனைத்து விதமான உளவு தகவல்களையும் ஐநாவினுடைய ஊழியர்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு வழங்கியுள்ளார்கள். இதனாலேயே 53க்கும் அதிகமான ஐநாவினுடைய ஊழியர்களை கைது செய்து அவர்களை தடுத்து வைத்துள்ளார்கள். மேலும் இவர்களுடைய வீடுகளை சோதனை செய்து அதிகளவான உளவு கருவிகள் தொலைத்தொடர்பு சாதனங்களையும் கைப்பற்றியுள்ளார்கள். இப்படியான நிலைமையில் யமனுக்குள்ளே செயற்படக்கூடிய சர்வதேச உதவி நிறுவனங்கள் அனைத்தையும் யமன் ஹவுதி இராணுவத்தினர் சோதனை செய்து வருகின்றார்கள். மேலும் இந்த சர்வதேச உதவி நிறுவனங்களுக்குள்ளே பயன்படுத்தக்கூடிய அனைத்து தொலைத்தொடர்பு சாதனங்களும் அனைத்து கருவிகளும் முழுமையாக யமன் ஹவுதி இராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்றும் இவற்றை சோதனை செய்வதற்கான வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு யமனினுடைய வடக்கு எல்லை பிரதேசத்திலே சவுதி அரேபியாவினுடைய படைகள் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றன. தெற்கினுடைய தாய்ஸ் பிரதேசத்திலே ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூலிப்படைகளும் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றன. படிப்படியாக இந்த தாக்குதல்கள் வீரியமடைவதற்கான வாய்ப்புகளை அதிகமாகவும் இருக்கின்றன. அதே நேரம் யமன் ஹவுதி இராணுவத்தினரும் குறித்த கூலிப்படைகளுக்கு எதிரான தொடர்ச்சியான பதிலடி தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். லெபனானுக்குள்ளே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் தாக்குதல்கள் தொடர்கின்றன. தெற்கு லெபனான் எல்லை பிரதேசத்திற்குள்ளே 5க்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் நுழைந்து லெபனானி அரசு இராணுவத்தினுடைய போர் வாகனம் ஒன்றை இலக்கு வைத்து துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலிலே லெபனானி அரசு இராணுவ வீரர்கள் படுகாயமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த தாக்குதல்களை தொடர்ந்து லெபனானி அரசு இராணுவம் குறித்த பிரதேசத்திலிருந்து பின்வாங்கியுள்ளது. அதே போன்று தெற்கு லெபனானினுடைய பிளிதா பிரதேசத்திலே உள்ள நகராட்சி கட்டிடத்தினை இலக்கு வைத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இந்த தாக்குதலினால் குறித்த நகராட்சி கட்டிடத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்களும் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். மேலும் நேற்றிரவு தெற்கு லெபனான் பிரதேசத்திலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு 5க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தது. அத்தோடு இந்த தாக்குதல்கள் தொடர்பாக ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் இவ்வாறு தெரிவித்தார்கள். லெபனானினுடைய நலன்களுக்கு ஒத்துப்போகாத நிகழ்ச்சி நிரல்களை வடிவமைப்பதற்காகவும் லெபனானிலே ஹிஸ்புல்லாவை நிராயுத பாணியாக்குவதற்கும் இதற்கான உச்சழுத்தங்களை வழங்குவதற்கு லெபனானி இறையாண்மையை மீறி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இவ்வாறான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. மேலும் இந்த தாக்குதல்கள் அனைத்தும் அமெரிக்காவினுடைய முழுமையான அனுமதியுடனேயே மேற்கொள்ளப்படுகின்றன. இதனை லெபனானி அரசாங்கம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அமெரிக்காவின் அனுமதி இல்லாமல் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இவ்வாறான தாக்குதல்களை ஒருபொழுதும் மேற்கொள்ளாது. மேலும் லெபனானி அரசாங்கம் ஹிஸ்புல்லாவை நிராயுத பாணியாக்குவது தொடர்பான முடிவுகளை எடுப்பதை விட்டுவிட்டு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இந்த தாக்குதல்களை நிறுத்துவதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். லெபனானினுடைய இறையாண்மையை மீறி செயற்படக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பை தடுத்து நிறுத்துவதற்காகவே லெபனானி அரசாங்கம் செயற்பட வேண்டும். லெபனானிய மக்களின் பலமாக இருக்கக்கூடிய எதிர்ப்பை நிராயுத பாணியாக்குவதற்கு இவர்கள் நினைக்க கூடாது என ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் தெரிவித்துள்ளார்கள். அடுத்து தெற்கு லெபனான் பிரதேசத்திலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் ஊடுருவல்களை தடுத்து நிறுத்துவதற்கு லெபனானி அரசு இராணுவம் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என லெபனானினுடைய ஜனாதிபதி ஜோசப் அவுன் உத்தரவுகளை வெளியிட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. அதாவது தெற்கு லெபனான் எல்லை பிரதேசத்திற்குள்ளே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் நுழைந்து தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடாது என்றும் இந்த தாக்குதல்களை தடுத்து நிறுத்துவதற்கான வேலை திட்டங்களை மேற்கொள்ள வேண்டும் என்றும் லெபனானினுடைய ஜனாதிபதி ஜோசப் அவுன் லெபனானி அரசு இராணுவத்திற்கு உத்தரவிட்டிருப்பதாகவே தெரிவிக்க இருப்பினும் இந்த செய்தியானது ஊடக பிரச்சாரத்திற்காக வெளியிடப்பட்ட செய்தியாகவே அமைந்துள்ளது. அமெரிக்காவின் உத்தரவுகளுக்கு அமைவாக ஹிஸ்புல்லா இராணுவத்தினை நிராயுத பாணியாக்குவதற்கான முடிவுகளை எடுத்திருக்கக்கூடிய லெபனானினுடைய ஜனாதிபதி இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக தெற்கு லெபனான் பிரதேசத்திலே லெபனானி அரசு இராணுவத்தினை களமிறக்குவதற்கு ஒருபொழுதும் விரும்ப மாட்டார். மேலும் லெபனானி அரசு இராணுவமும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடனான மோதலை விரும்பாது. யுத்த நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு 335 நாட்கள் கடந்துள்ள நிலைமையில் ஒவ்வொரு நாளும்
இருந்தாலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வரக்கூடிய நிலைமையில் தற்போது லெபனானிய ஜனாதிபதி இவ்வாறான கருத்துக்களை வெளியிட்டிருப்பது ஒரு ஊடக பிரச்சாரத்திற்காக மாத்திரம்தான். ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் லெபனானினுடைய இறையாண்மையை பாதுகாப்பதற்கு லெபனானிய அரசு இராணுவம் களமிறங்க வேண்டும் என்றும் எங்களை நிராயுதபாணியாக்கக்கூடிய முடிவுகளை எடுப்பதற்கு முன்பு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய தாக்குதல்களை தடுத்து நிறுத்துவதற்கான வேலை திட்டங்களை மேற்கொள்ள முடியும் என எச்சரிக்கைகளை வெளியிட்டதற்காகவே இவ்வாறான ஊடக பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. லெபனானிய ஜனாதிபதி இவ்வாறான கருத்துக்களை வெளியிட்டு ஊடக பிரச்சாரத்தையும் மேம்படுத்தியுள்ளார். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் லெபனானிய ஜனாதிபதியினுடைய உத்தரவானது களத்திற்கு மாற்றமாகவே காணப்படுகின்றது. அதே நேரம் லெபனானிய அரசு இராணுவம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக முழுமையாக களமிறங்குமாக இருந்தால் நாங்கள் லெபனானிய அரசு இராணுவத்தினை முழுமையாக பலப்படுத்துவதற்கான அனைத்து வேலை திட்டங்களையும் மேற்கொள்வோம் என்றும் லெபனானிய அரசு இராணுவத்திற்கு தேவையான அனைத்தையும் வழங்குவோம் என்றும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் அறிவித்துள்ளார்கள். அடுத்து எகிப்திய முகாபராத்தினுடைய தலைவர் ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் ஷேக் நயீம் காசிம் அவர்களை சந்தித்து கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார். இதன்போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு லெபனானுக்குள்ளே அடுத்த கட்ட தாக்குதல்களை விரைவில் ஆரம்பிக்க இருப்பதாகவும் ஹிஸ்புல்லாவுக்கு எதிரான அடுத்த கட்ட போரை ஆரம்பிப்பதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் மேற்கொண்டு விட்டது என்றும் முக்கியமான உளவு தகவல்களை ஹிஸ்புல்லாவினுடைய தலைவரோடு பகிர்ந்து கொண்டிருப்பதாக லெபனானிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அது மட்டுமல்லாமல் இன்றிரவு நெட்டன்யாகுவின் தலைமையில் விசேட போர் அமைச்சரவை கூட்டம் நடைபெற போகின்றது. லெபனானிலே ஹிஸ்புல்லாவுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பிப்பது தொடர்பான இறுதி முடிவுகள் இன்றைய போர் அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட போகின்றன. இன்னும் தெளிவாக குறிப்பிடுவதாக இருந்தால் ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிரான அடுத்த கட்ட போர் தொடர்பான இறுதி முடிவுகளை இன்றிரவு நெட்டன்யாகு எடுக்கப் போவதாகவே தெரிவிக்கப்படுகின்றது. காசாவினுடைய எல்லை பிரதேசத்திற்குள்ளும் காசாவிற்குள்ளும் சர்வதேச படைகளை களமிறக்குவதற்கான வேலை திட்டங்கள் மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் இந்த சர்வதேச படைகளை களமிறக்குவது தொடர்பாக அமெரிக்க அதிகாரி ஒருவர் எக்ஸியோஸ் ஊடகத்திடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார். காசாவினுடைய எல்லைகளை கண்காணிப்பதற்காகவும் காசாவிற்குள்ளே சில நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காகவும் சர்வதேச படைகளை களமிறக்குவதற்கு ஹமாஸ் முழுமையான சம்மதத்தினை வழங்கும் என மத்தியஸ்தர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். துருக்கி மற்றும் கத்தாரிய மத்தியஸ்தர்கள் இதற்கு பொறுப்பை எடுத்துள்ளார்கள் என அவர் எக்ஸியோஸ் ஊடகத்திடம் குறிப்பிட்டுள்ளார். அதாவது டொனால்ட் ட்ரம்பினுடைய ஒப்பந்தத்தில் காசாவினுடைய எல்லை பிரதேசத்திலேயே சர்வதேச படைகள் களமிறக்கப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. காசாவிற்குள்ளே சர்வதேச படைகள் களமிறக்கப்படுவதற்கான அனுமதியை ஹமாஸ் தரப்பினர் வழங்கியிருக்கவில்லை. இருப்பினும் தற்போது அடிமை மத்தியஸ்தர்களான துருக்கியும் கத்தாரும் காசாவிற்குள்ளும் சர்வதேச படைகளை களமிறக்குவதற்கான அனுமதியை பெற்றுத் தருகின்றோம் என அமெரிக்காவிடம் தெரிவித்துள்ளார்கள். ஹமாஸுக்கு உச்ச அழுத்தங்களை வழங்கி காசா முழுவதும் சர்வதேச படைகளை களமிறக்குவதற்கு இவர்கள் திட்டமிட்டுள்ளார்கள். நேற்றைய காணொளியிலும் இவை தொடர்பாக தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். இவர்கள் இந்த சர்வதேச படைகளை களமிறக்குவது காசாவிலே ஹமாஸை நிராயுதபாணியாக்குவதற்காகத்தான். காசாவிலே ஹமாஸை நிராயுதபாணியாக்கி காசாவிலே இருக்கக்கூடிய எதிர்ப்பு குழுக்களை முழுமையாக அளிப்பதற்காகவே இந்த அடிமை மத்தியஸ்தர்களும் ஆக்கிரமிப்பாளர்களும் ஒன்றிணைந்து காசாவிற்குள் சர்வதேச படைகளை களமிறக்குவதற்கு எல்லாவிதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். அடுத்து காசாவிலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் தாக்குதல்கள் தொடர்கின்றன. வடக்கு காசாவிலும் மத்திய காசாவிலும் கான் யூனிஸ் பிரதேசத்திலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. மேலும் ரஃபா கடவை பிரதேசம் கூட இன்னும் திறக்கப்படவில்லை. டொனால்ட் ட்ரம்பின் முதலாம் கட்ட ஒப்பந்தத்தினுடைய நிபந்தனைகளுக்கு அமைவாக எதுவுமே நடைபெறவில்லை. கைதிகளுடைய பரிமாற்றம் மாத்திரமே நடைபெற்றிருந்தது. இதனால் காசாவிலே பலஸ்தீனிய மக்களுடைய பட்டினியானது அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. தேவையான உணவுப் பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் பலஸ்தீனிய மக்கள் கொடூரங்களை அனுபவித்து வருகின்றனர். அத்தோடு பலஸ்தீனுக்கான ஐநாவினுடைய தூதர் பிரான்சிஸ்கா அல்பனீஸ் அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். காசாவுக்கான டொனால்ட் ட்ரம்பினுடைய அமைதி திட்டமானது நான் இதுவரை கண்டிராத மிகப்பெரிய அவமானமாகும். இந்த அமைதி திட்டத்தின் மூலமாக பலஸ்தீனிய மக்களுடைய இனப்படுகொலைகளை தடுத்து நிறுத்த முடியாது. பலஸ்தீனிய மக்களுடைய பட்டினியை முடிவுக்கு கொண்டு வர முடியாது. இது பலஸ்தீனிய மக்களுடைய உரிமைகளை பெற்றுக் கொடுக்கவில்லை. மேலும் டொனால்ட் ட்ரம்பினுடைய காசா தொடர்பான இந்த அமைதி திட்டத்திற்கு சர்வதேச ரீதியிலான தார்மீக அடிப்படைகள் எதுவுமே இல்லை. சர்வதேச ரீதியில் அங்கீகரிக்கப்பட்ட திட்டமாக இது அமைந்திருக்கவில்லை என ஐநாவுக்கான பலஸ்தீனிய தூதர் பிரான்சிஸ்கா அல்பனீஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார். அத்தோடு இங்கிருக்கக்கூடிய இன்னும் ஒரு வேடிக்கையான விடயம் என்னவென்றால் பலஸ்தீனுக்கு ஆதரவாக பிரான்சிஸ்கா அல்பனீஸ் அவர்கள் கூறக்கூடிய விடயங்களை தொடர்ச்சியாக பதிவிட்டு வந்த அரேபிய ஊடகங்கள் கூட இந்த கருத்துக்களை வெளியிடவில்லை. டொனால்ட் ட்ரம்பினுடைய குறித்த திட்டத்தினை நியாயப்படுத்துவதற்காகவும் அடிமை அரபுகளை நியாயப்படுத்துவதற்காகவுமே இவருடைய இந்த கருத்துக்களை கூட இந்த அடிமை அரபு ஊடகங்கள் முழுமையாக வெளிப்படுத்தவில்லை. தற்போது
மேலும் அதிகளவான ஊடகங்கள் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த திட்டத்தினை நியாயப்படுத்துவதற்காகவும் அடிமை அரபுகளை நியாயப்படுத்துவதற்காகவும் இவர்களை பாதுகாக்கக்கூடிய பிரச்சாரங்களையுமே மேற்கொண்டு வருகின்றன. அத்தோடு பலஸ்தீனிய போராளிகள் இறந்த கைதிகளுடைய 2 உடல்களை ஒப்படைத்துள்ளார்கள். இதனால் தற்போது காசாவிலே 11 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கைதிகளுடைய உடல்கள் மாத்திரமே காணப்படுகின்றன. மேலும் இந்த உடல்களை அவசரமாக ஒப்படைக்காவிட்டால் நாங்கள் காசாவிற்குள்ளே அடுத்த கட்ட தாக்குதல்களை வீரியமாக ஆரம்பிப்போம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் தொடர்ச்சியான கருத்துக்களையும் வெளியிட்டு வருகின்றார். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.